அன்பர்களே, இன்று நமது நாட்டின் சுதந்திர தின விழா. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இன்று ஆடி கடைசி வெள்ளி ஆகையினாலே மாதானம் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இத்திருக்கோவில் சீர்காழி சிதம்பரம் சாலையில் உள்ள புத்தூருக்கு கீழே கிழக்கே 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாதானத்தில் உள்ளது. நாயக்க மன்னர்களின் ஆணைக்கு இணங்க வடகால் ஜமீன்தர்களால் 11 அந்தணருக்கு தானமாக அளிக்கப்பட்ட ஊர் மகாதானம். அதுவே மருவி இன்று மாதானம் எனப்படுகிறது. முற்காலத்தில் இந்த பகுதி பிறப்பங்காடாக இருந்தது. இந்த பகுதியில் ஒரு புளிய மரம் செழித்து வளர்ந்தது. அதனை வணிகர் ஒருவர் விலைக்கு வாங்கி வெட்டி வண்டியில் ஏற்றி செல்ல முற்பட்டார். வெட்டிய மரத்துண்டுகளை ஏற்றி வந்த வண்டி தற்போது கோவில் உள்ள இடத்திற்கு வந்தபோது இருட்டிவிட்டது. வணிகர் இரவு அங்கேயே தங்கினர். மறுநாள் காலை வண்டியை ஓட்ட முற்பட்ட போது வண்டி நகரவே இல்லை. மரத்தை சிறு சிறு துண்டுகளாக வெட்டிய போது எல்லோர் கண்களும் கூசுமாறு பேரொளி தோன்றி அங்கு அம்பாள் வெளிப்பட்டார். எல்லோரும் வணங்கினர். இருப்பினும் அம்பாள் உருவம் ஒரு கரமும் ஒரு தனமும் இல்லாது குறை உருவமாக வந்துள்ளதே என கவலை கொண்டனர். உடனே அம்மன் அசரீரியாக பிரம்பு காட்டில் ஒரு புற்றின் கீழ் இருப்பதாக கூறினார். உடனே அங்கு சென்று அம்பாளை எடுத்து வந்து ஆலயம் எழுப்பினர். வெட்டப்பட்ட புளிய மர துண்டுகள் துளிர்த்தன. மண்ணி ஆற்றின் வடவரையில் கிழக்கு நோக்கி அமர்ந்த ஆலயம் இது. மகா மண்டபத்தில் வடமேற்கு மூலையில் விநாயகர் மற்றும் பிள்ளையார் அம்பாள் சன்னதிகள் உள்ளன. அர்த்த மண்டபத்தில் விநாயகர் தேவியோடு சுப்பிரமணிய உற்சவர்கள் உள்ளன. கருவறையில் முத்துமாரியம்மன் தன்னை வழிபடுவோருக்கு சகல குறைகளையும் போக்கி நல்வாழ்வை அருளுகிறாள். மேலிரு கரங்களில் சூலமும் டமருகமும், கீழிரு கரங்களில் கத்தியும் கபாலமும் ஏங்கி உள்ளார். இங்கு புளிய மரத்தின் அடியில் தோன்றிய அம்மனும் உள்ளார். கோவிலின் எதிரே 300 ஆண்டும் பழமையான புளிய மரம் உள்ளது. காத்தவராயன், பேச்சியம்மன், சுப்பிரமணியர் சன்னதிகளும் உள்ளன. 1890, 1908, 2006 மற்றும் 15/9/2017 ஆகிய 4 குடமுழுக்கு விழாக்களை கண்ட திருக்கோவில். கண்ணோய் தீர கண்மலர் சாற்றுகிறார்கள். மாவிளக்கு, மரத்தொட்டி கட்டல், தலவிருட்சத்தில் மஞ்சள் கயிறு கட்டுதல் போன்ற நேர்த்திக்கடன்கள் செய்கிறார்கள். பௌர்ணமி, சங்கடகர சதுர்த்தி, கிருத்திகை முதலிய நாட்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. ஆனி சித்திரை நாளில் மகா சண்டி ஹோமம் செய்யப்படுகிறது. மாதப்பிறப்பு நாட்களில் சிறப்பு வழிபாடுகளும் உண்டு. ஆடி மாதம் 13 நாள் பெருந்திருவிழா நடைபெறுகிறது. ஆவணி கடைசி வெள்ளிக்கிழமை ஏகதின லட்சார்ச்சனை நடைபெறும். நவராத்திரி, ஆடி, தை வெள்ளிக்கிழமைகளில் இங்கு விழா நாட்களாக அமைகின்றன. நோய்களை குணமாக்கி திருமணப்பேறு, மகப்பேறு தந்து வாழ்வை குதூகலமாக்கும் மாதானம் ஸ்ரீ முத்துமாரியம்மனை வேண்டி நற்பேறு பெறுவோமாக. ஓம் சக்தி, பராசக்தி.